ஹாய் தேஜஸ் ஃபேமிலி, நான் தான் துர்கா. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்க்க போகிற ஃபேஷன் டிசைன் போர்ட்ஃபோலியோட ஃபைலோட இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டே நீங்கள் பார்க்கும்போது இன்னும் வந்து அந்த ஃபைல் பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ இது வந்து அந்த ஃபைலில் ஒரு பேஜ் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது எடுத்த வீடியோ இது. ஸோ இதில் பாருங்கள், எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் கலர், போஸ்டர் கலர், அப்புறம் அக்ரிலிக் கலர்ஸ், அப்புறமா வந்து இதில் மெயினாக வந்து ஃபேஷன் டிசைனிங்க்கு வந்து ஸ்டாட்லர் பென்சில், அது ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அபோவ் வந்து 1500 மேலே இருக்கும். ஸோ அந்த ஸ்டாட்லர் பென்சில் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து ஸ்டாட்லர் பென்சில். இப்போ பார்க்குறது வந்து சாஃப்ட் பேஸ்டல்ஸ், அப்புறமா வந்து ஆயில் பேஸ்டல்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம தான் இந்த ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபைல் வந்து 1 டேயில் பண்ணது கிடையாது, 6 மந்த் எஃபர்ட்டில் வந்து பண்ணது, டே அண்ட் நைட்டாக. ஸோ அதோட எஃபர்ட் வந்து அவ்வளோ இருக்கும். ஸோ சிம்பிளாக பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபைலும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களோட அந்த கிளியாரிட்டி ஒன்றும் தெரியலனா கூட நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் நல்லா தெரியும். அப்புறம் நம்ம வீடியோ வந்து எவ்ரி வீக் வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே வரும். சண்டே வந்து லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ லைவ் ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அது ஏதாவது கேட்கணுன்னா கூட நீங்கள் கேட்கலாம். சின்ன கொஷினாக இருந்தால் உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணிவிடுவேன். அதே பெருசாக இருந்தால் வந்து நம்ம யூடியூப் சேனல்லே டேரெக்டாக நான் போடுறேன். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜஸ் சேனல். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் துர்கா. ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் 2 வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபேஷன் டிசைன் அதோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வந்து டெக்ஸ்டைல் சயின்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபேஷன் டிசைனோட ஃபைலை பார்க்கலாம். ஸோ இதை கண்டினியூவேஷனாக வந்து BMPS, பேசிக் ஆஃப் பேட்டர்ன் மேக்கிங், அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இது பார்க்கலாம், இதில் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபண்டமெண்டல் என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் இண்டெக்ஸு, கண்டென்ட்டு. உங்களுக்கு இதில் வந்து இது வந்து 6 மந்த்து ஃபஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சதில் அதில் கரெக்ஷன்ஸ்லாம் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இதில் எல்லாமே வந்து AA+ தான் வந்திருக்கு இந்த மார்க் ஷீட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன இது கண்டினியூவேஷனாக என்னென்ன ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 1 இதில் வந்து இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆர்ட் மீடியம், லைன் எக்ஸசைஸு, பென்சில் எக்ஸசைஸு, சார்கோல், இது மாதிரி இத்தனை எக்ஸசைஸ் வந்து இதில் இருக்குது. 22 இருக்குது இதில், இதுக்குள்ளே இருக்குது. நம்ம இதை அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ இந்த ஃபைல் வந்து எதுக்கு மெயினாக வந்து கற்றுக்கிறதுனாக்கா, இப்போ ஃப்யூச்சரில் வந்து ஃபேஷன் டிசைனிங் முடித்த பிறகு இப்போ கிளைண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ட்ராயிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டக்குன்னு வந்து அதை யோசிக்கவே கூடாது. அந்த ட்ராயிங் நல்லா வரணும், கலர் ஸ்ட்ரக்சரு, இந்த கலரில் இந்த மிக்ஸ் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கேட்பாங்க கிளைண்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நார்மல் பேசிக் டெய்லரிங்கில் வந்து அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்து எக்ஸ்பென்சிவும் ஜாஸ்தி. நார்மல் டெய்லரிங்கில் நம்ம கம்மியான விலை கொடுத்து தான் தைக்கிறதால அதெல்லாம் வந்து நம்ம கேட்டாலும் டெய்லர்ஸ் வந்து அதெல்லாம் பண்ணி காமிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கில் வந்து நீங்கள் நல்லா ப்ரொஃபஷ்னலாக முடிச்சுட்டு போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த கலர் ஷேடிங் பண்ணிவிட்டு இந்த மேலே வந்து பிங்க்கு, ரெட்டு, இந்த மிக்சிங் கலர்லாம் போட்டால் எப்படி இருக்கும், இல்லை இந்த மாதிரி 1 ஷோல்டர், ஆஃப் ஷோல்டர், என்ன மாதிரியான பேட்டர்ன் போட்டாலும் நம்ம கேட்டாலும் அதை ட்ராயிங் பண்ணி அவங்களுக்கு காமிக்கணும். அந்த வந்து ஃப்ரீக்வன்சி எக்ஸசைஸ் வரணும் அப்படின்றதுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு இயர்லேயே வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ இதை கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்போ பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், லைன் எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ராயிங் கற்றுக்குனாவே வந்து லைன் எக்ஸசைஸ் வந்து மஸ்ட்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து ஒரு மெஹந்தி கற்றுக்கிட்டா கூட இந்த மாதிரி தான் அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ட்ராயிங்லேயும். ஸோ இதை பாருங்கள், இந்த மாதிரி வர்டிக்கலாக, ஹாரிசாண்டல், சர்க்கிள், ஸ்கொயர், அந்த மாதிரி எல்லா மாதிரியான ஃபஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ராயிங்கே தெரியலனா கூட இது மஸ்ட்டாக இந்த ஃபேஷன் டிசைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவங்க கொடுக்குற மெத்தடில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாவே நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து அது நம்ம பார்த்தோம், லைன் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் வந்து பென்சில் ஷேடிங். ஸோ ஒரு பென்சிலை வச்சு எப்படி ஷேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ட்ராயிங்லாம் பண்ணும்போது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அப்படியே உட்கார வச்சு நம்மளை பண்ணுவாங்க சில இடத்துல. அவங்களது கூட பென்சில் ஷேடிங்கில் தான் மேக்ஸிமம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த பென்சில் ஷேடிங்கை வந்து நம்ம இந்த இதில் வந்து கண்டிப்பாக கற்றுத்தராங்க. ஸோ அப்புறம் ஆயில் பேஸ்டல்ஸ் வச்சு எப்படி ஒரு ஆயில் பேஸ்டல்ஸ்லேயும் எந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும் அவங்க வந்து காமிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேப்பர் வந்து இன்னொன்றில் ஒட்டிக்கக்கூடாது அப்படின்றது இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சுருக்குறாங்க. இது வந்து சார்கோல் ரெண்டரிங். சார்கோலை வச்சு அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது கிராஸ் ஹேட்சிங், கிராஜுவேஷனு, சிப்ளிங், அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் வந்து
காமிச்சிருக்கிறாங்க. இது வந்து சார்கோல் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணி எப்படி கலர் வந்து ஷேட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றதையும் அவங்க பார்த்துருக்காங்க. போஸ்டர் கலர் ரெண்டரிங் டெக்னிக் இது. ஸோ அப்புறம் வாட்டர் கலர் ரெண்டரிங் டெக்னிக், வாட்டர் கலரை வச்சு ரெண்டரிங் டெக்னிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த லைன் ஆர்ட் ஃபஸ்ட்டு வந்து அவங்க லைன் எக்ஸசைஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த லைன் ஆர்ட்டை வச்சு இந்த மாதிரி எல்லாம் ட்ராயிங்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த லைன் ஆர்ட்டு எல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த லைன்லாம் யூஸ் பண்ணியிருக்க பாருங்க, அதனால தான் இது லைன் ஆர்ட்டு. ஸோ பார்க்கும்போதே ரொம்ப அழகாக வந்திருக்குது. இது ஆக்சுவலி ஒரு லேடி ஃபேஸ் தான் நினைக்கிறேன். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸு, இது வந்து ட்ரேசிங் கிடையாது, ஃப்ரீ ஹேண்ட்ஸ்லேயே அவங்க ட்ராயிங் பண்ணியிருக்காங்க, பென்சில் ஷேடிங் ஆர்ட்டு. ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தானாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த லைனில் வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் லைனில் போகும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும், க்ரியேட்டிவிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் வந்து சர்வை பண்ண முடியும். சும்மா நம்மளும் போகிறோன்னு போனாக்கா வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. இதுவும் டஃப்பான வந்து ஒரு ப்ரொஃபஷன் தான். ஸோ இது பாருங்கள், சார்கோல் ஆர்ட்டு. இப்போ சார்கோலை வச்சு யூஸ் பண்ணி தான் இப்போ ஒரு பென்சில் ட்ராயிங் பண்ணிட்டு அந்த சார்கோலை வச்சு தான் இந்த கலரிங் கொடுத்துருக்காங்க. இதில் கலர் பென்சிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணல, பிளாக் கலர் யூஸ் பண்ணல, சார்கோல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு பேசிக் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதை வந்து இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். கலர் பென்சில் இப்போ பாருங்கள், கலர் பென்சிலில் இது பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ட்ராகான் இது. ஸோ அதுக்கு பியூட்டிஃபுல் கூட போட்டிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஸோ இது ஆயில் பேஸ்டல்ஸ் வச்சு ஒரு பிக்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது பாருங்கள், சாஃப்ட் பேஸ்டல்ஸு. ஸோ அந்த சாஃப்ட் பேஸ்டல்ஸ்னு இப்போ வருதில்ல, அதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்களே வந்து கையிலே பண்ணதெல்லாம். நம்ம வந்து அவங்க எப்படி ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட க்ரியேட்டிவை வந்து அவங்களுக்கு காமிக்கணும் பண்ணி. ஸோ இது போஸ்டர் கலர் வந்து எல்லாருக்கும் தெரியும். போஸ்டர் கலர் யூஸ் பண்ணி இது பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. இது வாட்டர் கலர் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்க்கும்போதே மைல்டாக தெரியுது, வாட்டர் கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆயில் பேஸ்டல்ஸு, ஃப்ளாரல் ஆர்ட்டு. இது சார்கோல் ஃப்ளாரல் ஆர்ட்டு. ஸோ இது பார்க்கும்போதே வந்து இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டு பண்ணுறதுக்கே. ஆனாலும் அந்த பர்ஃபெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே வந்திருக்குனால பெரிய விஷயந்தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது மிக்ஸ் மீடியா. ஸோ எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா லைனிங்கு, எல்லா லைனு, ஸோ எல்லாம் வந்து வேர்ட்டிக்கல் லைன் எல்லாமே வந்து என்னென்ன அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தாங்களோ ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் செப்பரேட்டாக பண்ணாங்க. ஸோ இது வந்து மிக்ஸ் மீடியாவில் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா ஆர்ட்டையும் இதில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து பர்டிகுலராக பார்க்கும்போது தான் வந்து பார்க்கும்போது தான் நம்ம கவனித்து பார்க்கும்போது தான் அது புரியும். ஸோ இது ஃபேப்ரிக் ரெண்டரிங். ஸோ இது பார்க்கும்போதே பாருங்கள், ஃபேப்ரிக் ரெண்டரிங்னாக்கா இது பாருங்கள், போ இந்த மாதிரி இது மாதிரி ஷேடிங். இது வந்து பென்சிலு, இது சார்கோலு, சாஃப்ட் பேஸ்டல்ஸ்லாம் வச்சு ஃபேப்ரிக் ரெண்டரிங் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஃபேப்ரிக் ரெண்டரிங் 2. இது வந்து போஸ்டர் கலர் யூஸ் பண்ணி அதே மாதிரியே நம்மளோட ஃபேப்ரிக்ஸை வந்து ஒரு வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்கள். கலர் பென்சில், வாட்டர் கலர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூனிட் 2ல் வந்து கிரிட் ட்ராயிங்கு, டிசைன் மோட்டிவ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இதை பாருங்கள், கிரிட் ட்ராயிங். இதுதான் கிரிட் ட்ராயிங்னாக்கா ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த டைம்லலாம் வந்து இந்த பாக்ஸ் கொடுத்துட்டு நம்ம பாக்ஸில் வந்து ப்ளைனாக கொடுப்போம், அதை பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த இதுதான் கிரிட் ட்ராயிங். அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ட்ரிபிள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மோட்டிவ் டிசைன்ஸு, நேச்சுரலு, ஜாமெட்ரிக்கு, ஸ்டைலிசைஸ்டு. ஸோ இது மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி லைன்ஸ். அப்ஸ்ட்ராக்ட்னால் உங்களுக்கு இந்த மாதிரி லைனில் வரும். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ரீசன் இருக்குது. பண்ணியிருக்கிற ட்ராயிங் எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குது. ஒரு ட்ராயிங் பண்ணும்போது எல்லாமே கற்றுக்கிட்டா தான் வந்து ஈஸியாக பண்ண முடியும். இதுதான் பெர்ஸ்பெக்டிவ்ஸு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பாருங்கள், லைன்ஸு, எந்தெந்த பக்கம் டர்னிங்கு எல்லாமே வந்து இது கற்றுக்கும் போது தான். இது 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், இது வந்து 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணி இந்த ஒரு பிக்சரை ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா வந்திருக்கு. ஒரு ட்ரெயின் மாதிரி.
அப்புறம் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணி ஒரு பில்டிங் விண்டோஸு இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு பாருங்கள் அப்படியே இது பில்டிங் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எங்கேஜில் இருக்கும்போது அவங்களால ஈஸியாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்களால பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 3ல் வந்து என்ன இருக்குன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ், எலிமெண்ட் ஆஃப் டிசைன் 2, 1 and 2. ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து லைனை யூஸ் பண்ணி இந்த டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது லைன்னா இந்த சென்டராக பாருங்கள் இந்த லைனு. ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இது லைனு, இது டாட், இந்த டாட் யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து ட்ராயிங் கையிலே ட்ராயிங் பண்ணுறது தான். ஒன்றுமே வந்து ஸ்டிக்கிங் கிடையாது, இதெல்லாம் ட்ராயிங்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இது வந்து கலர்ஸு, இது வந்து லைனு டாட்டு கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து மெயின் தீமாக வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து டெக்ஸ்சர். இது பாருங்கள் டெக்ஸ்சர் பாருங்கள், டச் பண்ணும்போது இது எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எதுலேயும் கட் பண்ணி ஒட்டினது கிடையாது, எல்லாமே செல்ஃபாக பண்ணியிருக்கிறது தான். இது வந்து ஷேப், இது வந்து ஸ்பேஸ் வச்சு பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன். இது பிரின்சிபல் ஆஃப் டிசைன்ஸு, பேலன்ஸு. இது வந்து நமக்கு இது ஆசிமெட்ரிக்கல் டிசைன்ஸ்னாக்கா வந்து நம்மளோட நெக்கு வந்து ஒன் சைடு தான் வரும். நார்மல்னாக்கா வந்து நமக்கு டபுள் சைட்ஸும் வரும். ஸோ அவ்வளோதான், இதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. இது எம்பசிஸ்னாக்கா வந்து என்னன்னாக்கா இது பிரின்சிபல் ஆஃப் டிசைன்ஸ் நம்பர் 2ல் எம்பசிஸ்னால் வந்து ஒன் சைடு வந்து ஏதாவது ஒன்று வந்து ஒரு கண்டென்ட் வந்து நல்லா தெரிகிற மாதிரி எம்போஸ் பண்ணி தெரிகிற மாதிரி. இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் ஒன் சைடு இந்த பட்டர்ஃப்ளை தெரிகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அதான் எம்போசிஸ். ஸோ ப்ரப்போர்ஷன்னாக்கா கரெக்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரியே இருக்கணும். மேலே வந்து வேறு மாதிரி ஒரு பலூன் டாப்பாக போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஷேப் கரெக்டாக அந்த ஷேப்பை வந்து நம்மள வேஸ்ட்டு ஷேப்பு எல்லாமே கரெக்டாக கொண்டுட்டு வர மாதிரி இருக்கிறது தான் ப்ரப்போர்ஷன்ஸு. ஒரு பாடி ஷேப்பை இதில் கொண்டுட்டு வரணும். இது ஹார்மனி. எல்லாத்துக்கும் இவ்வளோ நேம்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான் வந்து இவ்வளோ பொறுமையாக நான் சொல்கிறேன். ஸோ ரேடியேஷன்னா வந்து இந்த மாதிரி வர்றது தான் ரேடியேஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்போல்லாம் நமக்கு அதெல்லாம் தெரியாது இதோட நேம்ஸ்லாம் என்னன்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்டாக படிக்கும்போது அவங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிப்பாங்க எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு சூட்டுன்ட்டு. இப்போ இது ரிப்பீட்டேஷன். ஸோ ரிப்பீட்டேஷன்னாக்கா வந்து நமக்கு எனி டிசைன்ஸ் வந்து அது வந்து ரிப்பீட் ஆகிறது தான் ரிப்பீட்டேஷன். சிம்பிள், இது ஒன்றுமே இல்லை. கிரேடியேஷன்ஸ் வந்து நம்ம மேலேருந்து வந்து நம்மளோட ஷேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது தான். ஒரு கிராடியேஷன்னா மேலே ஒரு டார்க் இருக்குது, அது வந்து லைட்டு அப்படியே சேஞ்ச் ஆகிறது தான் இது டிசைனில் இல்லாமல் கலரில் வந்து கிரேடியேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பிரின்சிபல் ஆஃப் டிசைன் 3. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் வந்து மெயின் வந்து இந்த ஆர்ட்டில் வந்து மெயின் கலர் வீல் வந்து எத்தனை கலர்ஸ் இருக்குது, ப்ரைமரி கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கலர் டைமென்ஷன்ஸ் பாருங்கள், ஹூ, வேல்யூ, இன்டென்சிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து கலர்ஸை வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி இது கரெக்டான கலரை வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ டார்க் இல்லை பிளாக், ரெட்டில் பிளாக் மிக்ஸ் பண்ணால் எப்படி ஆகும் அப்படின்றத வந்து சேஞ்ச் ஆகிறது தான் வந்து டிஃப்ரென்ஸ் வரும், கலர் டைமென்ஷன்ஸு. ஸோ அதே மாதிரி தான் இது ப்ரைமரி கலர். இப்போ வந்து இது ரெட்டில் வந்து ஒயிட்டை வந்து இது வந்து ப்யூர் ரெட்டு, இதுக்கப்புறம் ஒரு போர்ஷன் வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி போர்ஷன். ஸோ அப்படியே ஜாஸ்தி ஒயிட் மிக்ஸ் பண்ணி கடைசியில் வந்து ஒயிட் வந்திருக்கு. அதே மாதிரி இது ப்யூர் எல்லோ, இது ப்யூர் ப்ளூ. ஒயிட் மிக்ஸ் பண்ணி எண்டு வரைக்கும் எத்தனை ஷேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்றது தான் வந்து ப்ரைமரி கலர்ஸு. டின்ஸ், இதை வந்து அவங்க வந்து டின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து செகண்டரி கலர் வந்து ஆரஞ்ச், வைலட், க்ரீன். ஸோ இதையும் அதே மாதிரி தான் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஷேட்ஸு, இது டோன்ஸ்னால் வந்து கிரேவை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ப்ளூ கலரில் கிரேவை யூஸ் பண்ணால் அது லாஸ்ட்டில் எத்தனை ஷேட்ஸ் வருதுன்னு பார்க்குறாங்க. எல்லோ, ரெட்லேயும் கிரேவை டோன்ஸ்னாவே கிரேவை வந்து மிக்ஸ் பண்ணுறது தான். இது வந்து ஆக்ரோமேட்டிக்னாவே நமக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். ஸோ இதில் என்ன கலர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள், ஒயிட்டில் வந்து பிளாக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கிரே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஆக்ரோமேட்டிக் கலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸு, இந்த மாதிரி எல்லாம் ஒன்று மிக்ஸ் பண்ண காம்ப்ளிமெண்டரி கலர், ரெட்டு, க்ரீனு. ஸோ
இது ரெண்டும் நம்ம இப்படி சேர்த்து போடும்போது நல்லாயிருக்கும். காம்ப்ளிமெண்டரி கலருன்றது அதுதான். ஸோ இப்போ எல்லோவும் இந்த பர்பிளும் மிக்ஸ் பண்ணி போடும்போது நல்லாயிருக்கும் லுக்கு. இது ரெண்டோட காம்ப்ளிமெண்டரி. இப்போ ப்ளூ ஆரஞ்சு பேர் வந்து நல்லாயிருக்கும். அதை தான் வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரி கலர்னு சொல்கிறோம். ஸ்ப்ளிட்டு, காம்ப்ளிமெண்டரி, ரேடு. அதே மாதிரி இதுவும் அனலாக்ஸு. இது வார்ம் கலர், கூல் கலர் எல்லாம் இது தெரியும். வார்ம் கலர், கூல் கலர்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்ரோமேட்டிக்கு. ஸோ ஆக்ரோமேட்டிக் கலர் வச்சு வந்து ஒரு ஆர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது பிளாக்கு ஒயிட் ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆர்ட்டு. ஒரு அவுல் வந்து நடுவில் 3 அவுல் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீ மேலே பண்ணி. ஸோ இது வந்து மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ். அதில் வந்து மோனோக்ரோமேட்டிக் கலர் என்னென்ன வந்திருக்கோ அதை வச்சு ஆர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்டரி. இது வந்து காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ். காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ்னால் 2 கலர் பேர் ஆகிறது தான் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் சொன்னால. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒரு ஆர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ட்ரையாட்னாக்கா வந்து 3 கலர்ஸ் வச்சு பண்ணுறது. 3 கலர்ஸ்னால் 1 2 3 இதில் வெறும் 3 கலர் தான் வந்து இது மிக்ஸ் ஆகிருக்கும். டெட்ராய்டு. ஸோ இது வந்து ட்ரையாடு கலர். ட்ரையாட்ஸ்னாக்கா வந்து 4 கலர்ஸ் ஆட் பண்ணி பண்ணுறது ட்ரையாட் ஆர்ட். அனலாக்ஸு. அப்புறம் வார்ம் கலர், கூல் கலர் நம்ம பார்த்தோம்ல. வார்ம் கலரில் என்னென்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கூல் கலர்ஸில் என்னென்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒன்று. ஸோ இப்போ பாருங்கள், இது ஹெட்டு தியரி ஃபீமேலு, ஹெட் தியரி மேலு. இதை வந்து நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து 8 ஹெட் இருக்கும், 10 ஹெட்டு, 12 ஹெட்டு குரூப்பீஸ் ஃபிகர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து இவங்களுக்கு வந்து இது வந்து நார்மலாக லைன்ஸ் போட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது லைன் ரப் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. அப்புறமா வந்து இது ஃப்ளஷிங் பண்ணுவாங்க. இப்போ இது 8 ஹெட் குரூக்கியில் வந்து இது மாதிரி பாருங்கள். இது பிளாக் ஃபிகரு, இது ஸ்டிக் ஃபிகரு, இது வந்து ஃப்ளஷ்டு ஃபிகர். இது ஸ்டிக் ஃபிகரு, இது பிளாக் ஃபிகரு, இது வந்து ஃப்ளஷ்டு ஃபிகர் வந்து இது ஃபீமேல் இல்லை மேல். ஃபீமேல். இது மேல், இது பாய். இது வந்து ஸ்டிக் ஃபிகரு, பிளாக் ஃபிகர், ஃப்ளஷ்டு ஃபிகர். இது எத்தனை ஹெட்டுக்கு? இது வந்து 10 ஹெட்டு. ஸோ இது வந்து 10 ஹெட் குரூப்க்கு. அப்புறமா வந்து இது 12 ஹெட். 12 ஹெட்டுன்றது வந்து நல்லா 12 ஹெட்டு வந்து யாருக்கு பண்ணுறதுனாக்கா நல்லா ஹைட்டாக வந்து இந்த மாதிரி ஃபேஷன் ஷோலெலாம் வந்து பண்ணுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மாடல்ஸ்க்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். 12 ஹெட் குறுக்கி வந்து மெயினாக வந்து மாடல் தான் அவ்வளோ ஹைட்டாகவும் நல்ல தின்னாக இருப்பாங்க. நம்ம நார்மல் பர்சன்லாம் வந்து 8 ஹெட் 10 ஹெட் குறுக்கிலேயே ஃபினிஷ் ஆகிடும். இதுவும் வந்து 12 ஹெட் குறுக்கி மேல். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க ஃபீமேலு, இப்போ செகண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்கள்ல, ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த ஃபைல்லாம் என்ன மாதிரி ஃபைல்லாம் வந்து காலேஜில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அது வந்து இது ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கன்ஃபியூஷன்லேயே இருக்கிற சின்ன பசங்க வந்து ஒரு 12th முடிச்சோன்னா அவங்களுக்கு ஒன்றுமே ஐடியாவே இருக்காது. மைண்டில் மட்டும் ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் வந்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணால் எப்படி அவங்க சொல்லி தருவாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு பெருசாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ ஃபீஸ் பே பண்ணும்போது எப்படி அந்த காலேஜில் சொல்லி தருவாங்க, ஏதாவது வருமா வராதா அப்படின்றத டவுட்லேயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்த்து வந்து ரொம்ப கிளியர் ஆகும் மைண்டு. ஸோ கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸாக வந்து சேர்றவங்க சேரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து யாருமே கமெண்ட்ஸ் கொடுக்காம டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயே வந்துடுறீங்க என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கேட்டு. ஸோ அவங்களுக்கும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் முடிஞ்ச வரைக்கும். முடியாதவங்களுக்கு வந்து நான் டேரெக்டாக வந்து சேனல்லையே வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.